ஐயாவோ சின்ன ஐயாவோ ஒன்றிணைஞ்சா நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லி அவர் ஜே.கே.மணி சொன்னாரு. இப்போ ஜே.கே.மணி நம்ம நீக்கி இருக்கணும். இதுக்கு பிறகு ஒன்றிணைவாங்க 2 பேரும். நல்ல அறிவான கேள்வி. அதாவது நீக்கிறோன்னு சொன்னோம், நீக்கிட்டோம். ஐயாவோடு தொடர்பு இருந்து சீட்டு எழுதி கையில கொடுத்து பேச வைக்கிற வேலையை நிறுத்திடுவாரா? அதுதானே இங்க உள்ள பிரச்சனை. சட்டப்படி அவர் செய்த செயலுக்கு அவரை நாங்கள் நீக்கி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவர் செய்யக்கூடிய உள் வேலைகள், அது என்னென்ன வேலைகளை செய்யறாருங்கிறது சில ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. நாங்களே அதை பார்த்தோம், அதிர்ந்து அடைஞ்சோம். எப்படிலாம் ஒரு இது சூசகமா நீங்க கண்டுபிடிச்சு அதை டீகோட் பண்றீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு உள்ளபடியே பத்திரிகை ஊடகத்தினுடைய பணிகளை நீங்க மேற்கொள்றீங்க. ஆனால் இந்த நிலைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் இப்படி வருவதற்கு முதல் முக்கிய காரணம் ஜே.கே.மணி அவர்கள்தான். அவர்களால் தான் இந்த விரிசல் விரிவடைந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைக்கு இதை கொண்டு வருவோம் என்ற திட்டம் அவருக்கு தெரியும். அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை தீட்டி இதை செயல்படுத்துங்கள் என்று கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திமுக கொடுத்த வேலையை அவர் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார். அதற்கான வெகுமானம், சன்மானம் அவருக்கு உரிய விதத்தில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால இந்த பணியை செஞ்சதுக்கான சன்மானத்தை அவர் திமுக கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார், பெறுவார். இன்னும் எதிர்காலத்தில் பெறுவார். நன்றி. அதை முடிவு பண்ணிக்கலாம். சென்னையில கூட இல்லைங்க, அதுல நீங்க சொல்ற பாயிண்ட் இன்னைக்கு ஒரு புதுசா இருக்கு. நான் இது ஒரு பொதுநல வழக்கை நான் தொடர போறேன். என்னன்னா, மதுக்கடைகள் புதிதாக வராது என்று தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்தார். புதிய மதுக்கடைகள் திறக்கப்படாது, எண்ணிக்கை உயர்த்தப்படாது என்று சொன்னார். ஆனால் புதிதாக இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, புதுசா டாஸ்மாக் கடை திறந்தாதான் பிரச்சனை என்று சொல்லி மணமகிழ் மன்றம், அதாவது கிளப் இருக்கு பாருங்க, ரெக்ரேஷன் கிளப் என்ற பெயரில் அதற்கான உரிமங்களை தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான உரிமங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமங்கள் எத்தனை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நாங்கள் திரட்டியிருக்கிறோம். அந்த கிளப்புகள், அதாவது மணமகிழ் மன்றங்களில் முழு பாட்டில்கள் விற்பனை செய்யக்கூடாது, முதல் நிபந்தனை. வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது, 2வது நிபந்தனை. அங்க வர்றவங்களுக்கு குறைந்த அளவுக்கு, அதாவது இந்த ஒரு 180 90 என்ற அளவில் தான் கொடுக்கணும். ஆனால் இவர்கள் ஃபுல் 60 பாட்டில ஒரு கிளப் வித்திருக்கு. அது எப்படி விற்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? எனவே இதையெல்லாம் திரட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் நடக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கை பாட்டாளி மக்கள் கட்சி தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.